நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிகளில் முட்டிக்கால் அளவிற்கு மழைநீர் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளும் புகுந்துள்ளதால் அவர்கள் தெருவோரங்களை தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் யுகேந்தர். அந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை, அதுவரை அந்த பகுதி மக்களை பாதுகாப்பாக வைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக சிக்லா மழையானது பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக பொன்னேரியில் மட்டும் 20 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இப்பகுதியில் அதன் ஒரு பகுதியாக பொன்னேரி மீஞ்சூரை அடுத்த கல்பா இன மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் குடியிருப்புகளில் வசித்து வருகிறது. இந்த பகுதியிலானது மழை அதிகமாக பெய்ததால் நாளூர் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து மழை நீரானது வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இது முறையாக கால்வாய்கள் அமைக்கப்படாது. இதற்கு காரணம் எனவும் கரிக்குறவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமலும் இங்கிருந்து அப்பகுதி மக்கள் அனைவரும் கடைகளிலும் ரயில்வே நிலையங்களிலும் தஞ்சம் அடைந்துள்ளனர். அவர்களை பார்ப்பதற்காக அதிகாரிகள் யாரும் வரவில்லை எனவும் அவர்கள் ஒரு பகுதியில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களது வாக்கு வங்கியாக மட்டுமே செயல்படுவதாகவும் ஊராட்சி தலைவர்களும் இருக்கிற கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் கூட இதுவரை எட்டி பார்க்கவில்லை. உண்ண உணவு இல்லாமலும் தவித்து வரும் சூழலிலும் கூட இப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகம் இங்கு முறையாக செயல்படவில்லை. இத்தண்ணீரானது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் இழந்திருக்கின்றனர். உணவு உண்பதற்கு அரிசியும் கிடையாது, பருப்பு அனைத்துமே நனைத்து விட்டு தங்கள் தெருவோரங்களில் இருப்பதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.